3 மினிட்ஸில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் மீதமுள்ள சப்பாத்தியை வச்சு. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி வச்சுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இங்கே 3 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின இஞ்சியும் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பூண்டு கோல்டன் கலராக மாறுற வரைக்கும். இதில் பொடியாக நறுக்கின ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா தான் பெருஞ்சீரகம் சேருங்க, இந்த ரெசிபிக்கு அதான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு சின்ன சைஸு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். அடுத்து மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இல்லைனா இதில் சாப் பண்ண சப்பாத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த தண்ணி எல்லாத்தையுமே அது சூப்பராக உறிஞ்சிடும். அடுத்து வாசத்துக்காக கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலையும் கடைசியாக கொஞ்சமாக புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.